செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளிலும் பல முக்கியமான கடந்த காலத்தில் இன்று இருக்கக்கூடிய பலரால் மறக்கப்பட்ட அல்லது பலரால் மறந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாகவும் ஒரு நெஞ்சை விட்டு நீங்காத சம்பவம் தொடர்பாகவும் இன்றைய நாளில் பார்க்கலாம் என்று நினைக்கின்றோம். 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அன்றைய நாளில் தான் பிரான்சை தளமாக கொண்ட ஆக்சன்பாம் நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் 17 பேர் படுகொலை செய்யப்பட்டதை யாரும் மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த படுகொலை தொடர்பில் பலரும் பல கருத்துக்களை கூறி வந்த நிலையில் அந்த படுகொலைக்கான நீதி இன்று வரைக்கும் அந்த படுகொலை செய்யப்பட்ட குடும்பங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதுதான் இருக்கக்கூடிய மிக பெரும் பரிதாபமான சம்பவமாக இருக்கின்றது. அதன் பின்னணியில் எப்படி இடம்பெற்றது, இலங்கை அரசு அதனை எப்படி மடைமாற்றியது, அதன் பின்னணியிலும் கடற்படையினர் தொடர்பட்டிருக்கின்றார்கள். கடற்படை தளபதி ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பிலும் அதனோடு நெருக்கமான பல விடயங்கள் தொடர்பிலும் தொடர்ச்சியாக உரையாடி கொண்டிருக்கின்ற போது கடற்படை எல்லா விடயங்களோடும் தொடர்பட்டிருக்கிறார்கள். சர்வதேச அரசு சார்பற்ற பணியாளர்களின் படுகொலையோடு தொடர்பட்டிருக்கின்றார்கள். தமிழர்கள் கடத்தல்களோடு தொடர்பட்டிருக்கின்றார்கள். சிங்களவர்கள் கடத்தல்கள் கப்பம் பெறுதலோடு தொடர்பட்டிருக்கின்றார்கள். அப்படியாயின் இந்த கடற்படை இலங்கையை பொறுத்தவரையில் என்ன படையாக இருந்தது? கடற்படை என்பது இலங்கையில் ஒரு காணாமலாக்குதல் அல்லது கடத்தலுக்கு பொறுப்பான ஒரு சிறப்பு படையாக இலங்கை அரசு பயன்படுத்தியதா என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய சந்தேகமாக இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையின் கிழக்கு மாகாணம் மூதூர் பகுதியிலே அரசு சார்பற்ற நிறுவனமாக, சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனமாக ஆக்சன்பாம் நிறுவனம் பணியாற்றி கொண்டிருந்த போது அங்கு விடுதலை புலிகளுக்கும் அரசுக்கும் இடையில் ஒரு யுத்தம் நிகழ்கின்றது. அரச கட்டுப்பாட்டு பகுதிக்குள் விடுதலை புலிகள் வருகின்றார்கள். அரச கட்டுப்பாட்டு பகுதி ஓரிரு தினங்கள் விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. மீண்டும் விடுதலை புலிகள் அங்கிருந்து வெளியேறிய பின்னர் ராணுவத்தினர், அந்த பகுதிகளுக்குள் வந்த ராணுவத்தினருடைய நெருக்கடிகள் அல்லது அச்சுறுத்தல் காரணமாக ஒரு பெரும் இடப்பெயர்வு இடம்பெறுகிறது. மூதூர் பகுதியில் இருந்த மக்கள், சம்பூர் மூதூர் பகுதியில் இருந்த மக்கள் இடப்பெயர்வுக்குள்ளாகி அவர்கள் வாகரை வெறுகல் பகுதியினூடாக வாகரைக்குள் வருகின்றார்கள். அந்த வருகின்ற போது அவர்களுக்கான தன்னார்வ பணிகளை மேற்கொண்டு அவர்களுக்கான அரசு சார்பற்ற நிறுவனங்கள் சார்பில் உதவி கொண்டிருந்த ஆக்சன்பாம் நிறுவனத்தினுடைய பணியாளர்கள் யுத்தம் இடம்பெற்ற போதும் தொடர்ச்சியாக அங்கிருந்து களப்பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய மனங்களிலே ஒரே ஒரு நம்பிக்கை தான் இருந்தது. நாங்கள் அரசு சார்பற்ற நிறுவனமாக ஒரு தன்னார்வ பணியை மேற்கொள்ளுகின்ற போது எங்களுக்கு யாராலும், குறிப்பாக விடுதலை புலிகளாக இருக்கலாம் அல்லது அரசு தரப்பாக இருக்கலாம், யாராலும் அச்சுறுத்தல் இல்லை என்கின்ற ஒரு மன நம்பிக்கையில் அவர்கள் பணியாற்றி கொண்டிருந்ததை அவர்களோடு இறுதி நாட்களில் அவர்களுடைய உயிர் உடலில் இருந்து பிரியும் வரைக்கும் அவர்களுடைய தலைமை அதிகாரிகளோடும் மற்றும் ஏனையவர்களோடும் அவர்கள் பரிமாறியிருந்த செய்திகள் ஆதாரமாக இருக்கின்றது. விடுதலை புலிகள் மூதூர் பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் எடுத்துக்கொண்ட பின்னர் அவர்கள் மீண்டும் அந்த இடத்திலிருந்து யுத்த நிறுத்த உடன்படிக்கையின் பிரகாரம் பின்வாங்க வேண்டும் என்று சர்வதேச அழுத்தங்கள் வந்த பின்னர் அவர்கள் வெளியேறுகின்றார்கள். வெளியேறிய பின்னரும் இவர்களிடமிருந்து குறித்த மின்னஞ்சலாக இருக்கலாம் அல்லது தொடர்பாடல் பகுதிகள் அங்கு செல்லுகின்றன. அதன் பின்னர் அந்த பகுதி இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றது. அதன் பின்னர் இவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதுதான் இன்று இருக்கக்கூடிய உத்தியோகபூர்வமான பதிவாகவும் அந்த நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வமான சாட்சியமாகவும் இருக்கின்றது. இவை தொடர்பில் இந்த சம்பவங்கள் இடம்பெற்ற பின்னர் பல விடயங்கள் இருக்கின்றது. அதற்கு முன்னதாக இதனை பார்த்துவிடும். பலமை போன்று இலங்கையில் படுகொலைகள் அல்லது சர்வதேச ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்ற சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெறுகின்ற போது இலங்கை ஜனாதிபதிகள் ஒரு விடயத்தை கையாளுவார்கள். ஜனாதிபதி ஆணைக்குழு உடனடியாக ஒரு ஓய்வு பெற்ற நீதியரசர் என்று அவர்கள் அந்த படிமுறையை ஆரம்பிப்பார்கள். அந்த அடிப்படையில் ஆக்சன்பாம் நிறுவனத்தின் 17 பணியாளர்கள் படுகொலை தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு ஒன்று நிறுவப்படுகிறது. அந்த ஜனாதிபதி ஆணைக்குழுவானது தனது விசாரணையை முழுமைப்படுத்தாமல் அல்லது முழுமையடைய செய்யாமல் அந்த விசாரணையை இடைநடுவில் நிறுத்துகின்றது. இந்த மனித உரிமை மீறல் சம்பவமானது சாட்சியங்கள் பலர் இடம்பெயர்ந்துள்ள அவர்களுடைய குற்றச்சாட்டு ஏன் முழுமையடையவில்லை என்பதற்கான குற்றச்சாட்டு, மனித உரிமைகள் மீறல் சம்பவம் தொடர்பான சாட்சியங்கள் பலர் இடம்பெயர்ந்து வெளிநாடுகள் சென்று விட்டதால் அவர்களிடமிருந்து வீடியோ மூலம் சாட்சிகளை பதிவு செய்வதில் உள்ள சிக்கல்களையும், இலங்கை சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு, இலங்கையில் இருக்கக்கூடிய சாட்சியங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதனாலும் குறித்த தம்மால் இந்த விசாரணையை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்கின்ற ஒரு கருத்தை அல்லது ஒரு பதிவை மேற்கொண்டு விட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவின் தலைவராக இருந்த முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி நிசங்க அவர்கள் இந்த கருத்தை கூறிவிட்டு அவர் செல்லுகின்றார். ஆனால் அவர் இன்னும் ஒரு சம்பவத்தையும், அந்த விசாரணை நிறைவு பெறவில்லை, ஆனால் அவர் இன்னும் ஒரு சம்பவத்தையும் அந்த இடத்தில் கூற தவறவில்லை. மூதூர் ஆக்சன்பாம் என்ற பெயரில் ஊழியர்கள் 17 பேர்
கொல்லப்பட்ட சம்பவத்தில் இலங்கை படையினருக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. விசாரணை நிறைவு பெறவில்லை. ஆனால் இப்போதும் அந்த அறிக்கைகள் இலங்கையில் இருக்கக்கூடிய சுவடுகள் திணைக்களமாக இருக்கலாம் அல்லது அந்த ஆவண காப்பகங்களில் இருக்கின்றது. விசாரணை நிறைவு பெறவில்லை. ஆனால் 17 பேருடைய படுகொலை தொடர்பிலும் இலங்கை இராணுவத்தினருக்கு ஒரு தொடரும் இல்லை என்று விட்டு அந்த குறித்த கோப்புகளை நிறைவு செய்கின்றார். அதன் பின்னர் பார்க்கின்ற போதுதான் முக்கியமான சம்பவங்கள் நடந்து வருகின்றன. சர்வதேச மன்னிப்பு சபை மூதூர் ஆக்சன்பாம் நிறுவனத்தினுடைய பணியாளர்களின் படுகொலையோடு தொடரப்பட்டவர்கள் இன்று வரைக்கும் சட்டத்தின் முன் நிறுத்தவில்லை என்று கடுமையான ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிடுகிறார்கள். இந்த படுகொலைக்கு முக்கிய காரணமான படுகொலையாளிகள் அல்லது படுகொலையில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படவில்லை என்று தொடர்ச்சியான அறிக்கைகள் வெளிவந்த வண்ணமாக இருக்கின்றது. அதன் ஒரு முக்கிய கட்டமாக இன்னும் ஒரு சாட்சியம் பதிவு செய்யப்படுகிறது. 2006 ஆகஸ்ட் 4 பாரிஸை தளமாக கொண்ட ஆக்சன்பாம் நிறுவன அமைப்பின் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டனர் என சர்வதேச மன்னிப்பு சபை வெளிப்படையாக குற்றச்சாட்டுகின்றது. அதாவது இலங்கையில் இந்த படுகொலை இடம்பெற்றதை வெளிப்படையான குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்த போது இன்னும் ஒரு சம்பவம் அங்கு நடந்து இருக்கின்றது. 2019 ஜூன் 13 சட்டமாதிப திணைக்களம் இந்த விடயத்தை அல்லது இந்த படுகொலை தொடர்பில் அரசு தரப்பில் உடனடியான ஒரு விசாரணையை முன்வைக்க வேண்டும் என்று சட்டமாதிப திணைக்களம் நீதிமன்றத்தில் ஒரு கோப்பை நகர்த்தியதாக சர்வதேச மன்னிப்பு சபை அதனையும் மேற்கோள் காட்டி இருக்கின்றது. அதன் பின்னர் இன்றைய நாளில் 19 வருடங்கள் ஆகின்றது. ஒரு இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு தீர்வில்லை. சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணியாற்றிய பணியாளர்கள் படுகொலைக்கு தீர்வில்லை. தமிழர் புனர்வாழ்வு கழகத்தில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு தீர்வில்லை. தமிழர் புனர்வாழ்வு கழகத்தில் பணியாற்றியவர்களை தீவுச்சேனை பகுதியிலே கடத்தல், காணாமலாக்குதல், கற்பழித்தல் பல விடயங்கள் இடம்பெற்றிருந்தன. அவை தொடர்பிலும் ஒரு முக்கியமான சம்பவம் அல்லது முக்கியமான தகவல் கிடைத்திருக்கின்றது. இனி வருகின்ற நாட்களில் அவற்றையும் உங்களுக்கு வழங்கலாம் என்று நினைக்கின்றோம். இந்த சம்பவம் தொடர்பில் 19 வருடங்கள் ஆகின்றன இன்றுடன். ஆனால் ஒரு வருடங்களுக்கு முன்னர் முன்வைக்கப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு 17 மனித உரிமைகள் பணியாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்கு காரணமானவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தவில்லை என சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சட்ட மற்றும் கொள்கைகள் இயக்குனர் ஜேம் ரெக்ஸ் அவர்கள் ஒரு காட்டமான அறிக்கை வெளியிடுகின்றார். இலங்கை காவல்துறையினரே, ஏன் இவர்களை நீங்கள் சட்டத்தின் முன் நிறுத்தவில்லை என்று ஒரு காட்டமான அறிக்கை வெளிவருகிறது. இந்த படுகொலைகள் மற்றும் ஏனைய படுகொலைகள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்கு சர்வதேச நீதித்துறையின் உதவி இலங்கைக்கு அவசியமாக உள்ளதை இந்த தாமதம் புலப்படுத்துகிறது. உங்களுடைய தாமதம் என்பது சர்வதேச ரீதியாக இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று அந்த குறித்த ஜேம்ஸ் அவர்கள் மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுகின்றார். நாம் உங்களுக்கு முன்னரே குறிப்பிட்டது போன்று ஜேம்ஸ் அவர்கள், அதாவது சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சட்ட மற்றும் கொள்கைகளுக்கான இயக்குநராக இருந்தவர், நாம் முன்னர் குறிப்பிட்ட அதே குற்றச்சாட்டை அவர் இன்னும் ஒரு விதத்திலே முன்வைக்கின்றார். மூதூரிலே விடுதலை புலிகள் அரசுக்கிடையில் உண்மையில் யுத்தம் இடம்பெற்றது. விடுதலை புலிகள் பின்வாங்கி சென்ற பின்னர் அரசு, அதாவது இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டுக்கு வந்த பின்னர் தான் இந்த படுகொலை இடம்பெற்றதாக அவர் மீண்டும் ஒரு அறிக்கையில் தன்னுடைய கருத்தை முன்வைக்கின்றார். இதற்கு ஆதாரமாக அவர்கள் கூறுவது என்னவென்று சொன்னால், அங்கிருந்த உடன் பணியாளர்கள் தரப்பால் கிடைக்கப்பெற்ற தகவல்களைத்தான் அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றார்கள். இந்த படுகொலை தொடர்பில் மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் குழு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நேரில் பார்த்தவர்கள் மற்றும் ஆயுதங்களை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அடிப்படையில் இலங்கை படையினரே இந்த படுகொலையை செய்தனர் என மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் குழு குற்றம் சாட்டுகிறது. நேரில் பார்த்தவர்கள் ஆயுதங்களை அடிப்படையாக வைத்து, அதாவது யாருடைய ஆயுதங்கள், அதில் பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி ரவைகளை அடிப்படையாக வைத்து ஆசிரியர், அந்த மனித உரிமைகளுக்கான ஆசிரியர் குழு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. இதில் மிகவும் நெருக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், நாம் தொடக்கத்திலே குறிப்பிட்டிருந்தோம், எல்லா விடயங்களோடும் இலங்கை கடற்படையினர் நேரடியாக தொடர்புபட்டிருக்கிறார்கள். இலங்கை கடற்படையினர் கடலை மட்டும் கண்காணிக்கவில்லை, அதாவது தரையிலே இருந்த தமிழர்களை அழிப்பதிலும் தங்களுடைய முழுமையான திறமைகளையும் பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அதன் ஒரு பக்கமாகத்தான் இலங்கை கடற்படையினரின் விசேட படைப்பிரிவினரும் 2 காவல்துறை உத்தியோகத்தர்களும் இதற்கு காரணம் என அந்த குழு குற்றஞ்சாட்டி இருந்தது எனவும் சர்வதேச மனித உரிமைகளுக்கான கண்காணிப்பகம் குறிப்பிட்டிருக்கின்றது. இது யாருடைய குற்றச்சாட்டு என்று சொன்னால், மனித உரிமைகளுக்கான பல்கலைக்கழக ஆசிரியர் குழு கடற்படையின் விசேட பிரிவினரும் 2 காவல்துறையும் இருந்ததாக தொடர்புபடுத்தியதை
மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உறுதிப்படுத்துகின்றது. இவ்வாறான வகையில் இந்த விசாரணை என்பது ஒரு திருப்திகரமற்ற வகையில் இடம்பெற்றிருப்பதையும் சர்வதேச போலீசார் ஸ்கொட்லாந்து போலீசாரினுடைய உதவியை பெறுவதற்கு ஒரு முயற்சி இடம்பெற்றது. அந்த முயற்சி இலங்கையிலிருந்து வந்த எதிர்ப்பு காரணமாக பின்வாக்கப்பட்டது. ஆனாலும் கூட சில தகவல்களை அவர்கள் பகுப்பாய்வு செய்தார்கள். அந்த நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்பட்ட சில விடயங்கள் அவர்களாலும் பகுப்பாய்வு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த விசாரணைக்கு சர்வதேச போலீசாரை உள்நுழைய விடுவதில் அனுமதியை இலங்கை அரசு கவனமாக தடுத்திருந்தது. இன்னும் ஒரு துயர சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. 1998 ஆண்டு பாதுகாப்பு படையினரின் துப்பாக்கி சூட்டில் 20 வயதான மகனை இழந்த கந்தசாமி ஆக்சன்பாம் படுகொலை சம்பவத்தில் 25 வயது மகளையும் இழக்கின்றார். 1998 ஆண்டு மகனை இழந்தவர் இந்த குறித்த சம்பவத்தில் மகளையும் இழக்கின்றார். இந்த சம்பவத்துக்கு பாதிக்கப்பட்ட தரப்பாக மகளை இழந்த தந்தை மற்றும் ஏனைய 17 பணியாளர்களுக்கும் 10 லட்சம் ரூபாய் வீதம் அவர்களுக்கான ஒரு நஷ்டஈடு வழங்கப்படுவதாகவும் 2007 தொடக்கம் 8ஆம் ஆண்டுக்கு பின்னர் அந்த நிறுவனம் அவர்களோடு எந்த ஒரு தொடர்பையும் இன்று வரைக்கும் மேற்கொள்ளவில்லை என்று வசதி படைத்தவர்கள் அந்த நிறுவனத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர்கள் அனைவரும் வெளிநாடு சென்று விட்டார்கள். ஏனைய இந்த பாதிக்கப்பட்ட அல்லது படுகொலை செய்யப்பட்டவர்களின் குடும்பங்கள் உறவினர்கள் தொடர்ச்சியாக தாயகத்திலே இருப்பதாகவும் தான் குறித்த தந்தை கந்தசாமி அவர்கள் குறிப்பிடுகின்றார். இப்போது இதில் நெருக்கமாக பார்க்கப்பட வேண்டிய விடயம் இந்த ஆக்சன்பாம் நிறுவனத்தின் படுகொலையோடும் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கான தொடர்பு இருக்கின்றது. அதனை சர்வதேச மனித உரிமைகள் கண்காணிப்பகம் உறுதிப்படுத்தி இருக்கின்றது. அந்த உறுதிப்படுத்தப்பட்ட விடயம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுமா? 19 வருடங்களாகியும் ஒரு சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களுக்கு பொறுப்பான பதிலை வழங்க இந்த கடந்த காலங்களில் இருந்த அரசு மறுத்து வந்துள்ள சூழ்நிலையில் இந்த அரசு இதனை எப்படி கையாள போகின்றது? அந்த ஆக்சன்பாம் நிறுவனத்தின் படுகொலையோடு தொடர்புபட்ட விசேட, அதாவது கடற்படையின் விசேட படைப்பிரிவினர் பங்காளர்கள் யார்? 2 காவல்துறையினர் யார்? ஏனென்று சொன்னால் அவர்கள் அனைவருடைய துப்பாக்கிச் சூடும் உடலின் முன்பகுதியை நோக்கித்தான் இருந்திருக்கின்றது. அந்த பகுப்பாய்வு அவர்களுடைய உடலங்கள் எல்லாம் தோண்டி எடுக்கப்பட்டது யாரும் மறந்திருக்கவும் மாட்டீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்கள் தோண்டி எடுக்கப்பட்ட போது அநேகமான துப்பாக்கி சின்னங்கள் அவர்களுடைய முன்பகுதி, அதாவது தலை மார்பை நோக்கியே இருந்ததாக கூறப்படுகிறது. அன்றைய கால பகுதியில் அந்த கள விஜயத்திலே ஈடுபட்ட பலர் அதற்கு சான்றுகள். இதனை இவ்வளவு துல்லியமாக சொல்லுகிறோம் என்று சொன்னால் அந்த மூதூர் பகுதியிலிருந்து சம்பூர் பகுதியிலிருந்து அகதிகள் வாகரை ஊடாக மட்டக்களப்புக்குள் வருகின்ற போது அந்த மக்களை எதிர்கொண்டவர்கள் அல்லது அந்த மக்களை ஒரு இடங்களுக்கு அழைத்து சென்றவர்களும் நாங்களும் அன்று அந்த காலப்பகுதியில் சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்களில் பணியாளர்களாக பணியாற்றியிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த தகவலை இவ்வளவு தெளிவாக உங்கள் முன்னிலையில் கூறலாம் என்று நினைக்கின்றோம். இது தொடர்பிலும் பல விடயங்கள் அன்று பேசப்பட மறுத்திருந்தன. இலங்கை அரசு இது தொடர்பில் ஒரு முறையான விசாரணை இனி வருகின்ற நாட்களில் செய்யலாம் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு இதனை எவ்வாறு கையாளப் போகிறது என்று. கடற்படை எங்கும் எதிலும் தொடர்பட்டிருக்கின்றார்கள். இந்த கடற்படையினருடைய தொடர்பை எப்படி இந்த அரசு கையாளப் போகின்றது, அல்லது இந்த கடற்படை இந்த அரசுக்கே ஒரு சவாலாக வரப்போகின்றதா, அல்லது ஆட்சியாளர்களுக்கு சவாலாக வரப்போகின்றதா, அனுரவுக்கே சவாலாக வரப்போகிறதா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். பிரான்ஸ் பணியாளர்களையும் விட்டு வைக்காத கடற்படை 19 வருடங்களில் அவிழ்க்கப்படுகின்ற முக்கிய முடிச்சு. இப்போது இந்த கடற்படை காவல்துறையினருடைய கருத்துக்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் கடந்த காலங்களில் சில விடயங்கள் இரகசியத்தன்மையோடு பேணப்பட்டது. ஆனால் இன்று பல விடயங்கள் உடைத்து பேச வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் இருப்பதனால் இந்த விடயம் பேசப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் இதற்கான விசாரணைகள் எவ்வாறு இடம்பெறப் போகின்றன. இன்றுடன் 19 வருடங்கள் நிறைவடைகின்றது. அடுத்த வருடத்துக்குள் இதற்கான முறையான விசாரணைகள் இடம்பெறுமா, சர்வதேச விசாரணை ஒன்று வேண்டும் என்று அந்த அரசு சார்பற்ற நிறுவனம் கோரியிருக்கின்றது. அடுத்த நிலைமைகள் எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் இந்த தகவல்களோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.